திருப்பலியின் கருத்துக்கள். நன்றியாக இறைவனுக்கு நன்றியாக மேரி ரோசரி, ஜாய்ஸ், ஸ்டான்லி, தனிஸ்லாஸ், சகாயராஜ், இருதய மேரி, ஆரோக்கிய மேரி, இறைவன் செய்தார் நன்றிக்காக நன்றியுள்ளவர்களாக. மேலும் அந்தோனி மரித்த அந்தோனி அவர் 2வது ஆண்டு நினைவாக ஆண்மரி பாட்டிற்காக திருப்பலிக்குள்ளாக சேர்ந்து நாம் நம்முடைய விண்ணப்பங்களை கொண்டாடுகளை நம்முடைய திருப்பாத்திரம் வைத்து கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சனிக்கிழமைதோறும் அன்னையை நினைவு கூர்ந்து இறைவன் ஒரு வழியாக நமக்கு வேண்டிய வரங்களை அன்னையானவர் பெற்றுத் தருகிறார் என்ற நம்பிக்கையிலே வருகை புகழ்ந்து வணக்கம் செலுத்த வந்திருக்கின்றோம். அன்னையின் வழியாக அன்னையினுடைய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் காட்டிய வழிதலை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது தாட்சியும் பொறுமையும் கனிவும் கொண்ட ஜபத்திலும் தபத்திலும் நிறைந்திருந்தால் அருள் பெற்றவளாக இருந்தார். கடவுளுடைய அருள் பெற்றவள் உலகிற்கு தெரியவில்லை, நான் பேறு பெற்றவள் என்று தலைமறைத்தவர்களையா சொல்லும் அளவுக்கு இறைவன் அவளை உயர்த்தியிருக்கிறார் சொல்கின்ற பொழுது தன்னுடைய தாட்சியோடு ஆண்டவரை தன்னை முழுவதையாக அர்ப்பணிக்கின்றார். அன்னை மரியாள் இதோ ஆண்டுடைய அழிவுடைய வார்த்தைப்படி எனக்காகட்டும் என்று அர்ப்பணிக்கின்ற பொழுது இறைவன் முழுமையாக ஆட்கொண்டு வழிநடத்துவதை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கை அன்னையை போல இதோ ஆண்டவருடைய அடிமை உடைய வார்த்தையினுடைய எனக்காக நம்முடைய திருவிழப்படி என்னுடைய வாழ்க்கை நடத்தப்படட்டும் என்று நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு வேண்டிய வரங்களை ஆசை கொடுப்பாருமே. திருப்பொழியாக நாம் இறைவனுக்கு பெறுகின்ற ஆசிரியர் வரங்களுக்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை குற்றங்களை வரைகளை ஏற்றுக்கொண்டு மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் கண்ணியானத்தை மறையாதே வானடை சகோதர சகோதரர்களே, நம் தீவிர திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, பெருமை பாராட்டுதல் பயனற்றதே. ஆயினும்
பெருமை பாராட்ட வேண்டி இருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சியையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசப் போகிறேன். கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருமுறை 3ஆம் வானம் வரை எடுத்துச் செல்லப்பட்டான். அவன் உடலோடு அங்கு சென்றானா, உடலின்றி அங்கு சென்றானா, யார் அறியேன்? கடவுளே அதை அறிவார். ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்கின்றேன், அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா, யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டேன். இந்த ஆடை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன். என் வலுவின்மையே எனக்கு பெருமை. அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவீனமாம் இராது. நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும். ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்டாது விடுகின்றேன். எனக்கு அருளப்பட்ட ஒப்புரையற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள்போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்தும் சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாது இருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோரே, அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைபடாது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நம் ஆண்டவர் இயேசு
உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 24 34 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. எனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்ததல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றிற்கு உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, ஊர்ப்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்று ஒன்றை போலும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை கொண்டியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றை எல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாரும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றுள்ள தொல்லையே போதும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, நற்செய்தி வாசகம் 2 கருத்துக்களை மையமாக கொண்டு சொல்லப்படுகிறது. ஒன்று, ஒரு ஊழியன் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. இரண்டாவது, எதை குடிப்போம், எதை உடுத்துவோம், எதை உண்மை என்று கவலைப்படாதீர்கள் என்று இந்த 2 கருத்தை முழுமையாக சொல்லப்பட்டுள்ளது. முதல் கருத்து சொல்கின்ற பொழுது, 2ஆம் உலக போருக்கு பின் அமெரிக்காவிலிருந்து மறையாற்றுவதற்காக மறைமறைப்பாளர் என்ன செய்கிறார்? ஜப்பானுக்கு செல்கிறார். ஜப்பான் யுரேஷியாவாக போட்டு தோல்வி அடைந்த ஒரு நாடு. அங்கு சென்று ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவிக்கின்றார். உடனே என்ன செய்கிறார்கள்? ஜப்பானிய மக்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். உடனே இவர்களுக்கு வியப்பாக இருந்தது. என்ன இது, இப்போதான் சண்டை போட்டு எப்படி உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் காலம் செல்ல அவருடைய ஒரு ஜப்பானியர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. என்னவென்று சொன்னால், யாராவது தன்னுடைய நாட்டை வெற்றி கொண்டு விட்டால் அந்த நாட்டின் தெய்வங்களை முழுவதுமாக பின்பற்றுவார், நம்பிக்கை கொள்வார்கள். பிறகு தெரிந்தது. ஆனால் அந்த மறைப்பொருளாளர் என்ன செய்ய மறைப்பருப்பாளர் என்ன செய்கிறார்? மீண்டும் நீங்கள் பழையபடி அந்த வழக்கத்திலே இருங்கள், நாங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் மனமாறாதீர்கள் என்று சொல்லுகிற பொழுது, இல்லை இல்லை, நாங்கள் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் சொல்லி ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை வைக்கின்றார். பிரியமானவர்களே, கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஊழியம் புரிய முடியாது, கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஊழியம் புரிய முடியாது. ஏதாவது ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஜப்பானிய நாட்டுக்காரர்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள்.
அவர்கள் அதிலிருந்து மீண்டுமாக இதிலே நிற்க முடியாது. ஆனால் முழுமையாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற அவர்கள் துணிந்து நம்பிக்கை கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசுடைய முதல் வாசகத்திலே கம்பம் முதல் வாசகம் குறிப்பேடு, இரண்டாம் குறிப்பேடு புத்தகத்தில் எடுக்கப்பட்ட அந்த வாசகம் அவர் வாசித்தார். குறிப்பேடு இரண்டாம் நூலிலிருந்து வாசித்த வாசகம், அதிலே சொல்லப்படுகிற வார்த்தை யயோதா என்ற குரு, அந்த குரு என்ன செய்தார், வாழ்கின்ற வரைக்கும் யூதா நாட்டின் அரசனான யோவாஸ் என்ன செய்கிறார், யாவையை வழங்கி முழுமையாக வழங்கி பின்பற்றுகிறார். எப்பொழுது யயோதா என்ற குருவானவர் இறந்து விட்டாரோ பிறகு என்ன செய்கிறார், அந்த யூதா அரசன் யோவாசன் பாத தெய்வத்தை இங்கே இருக்கின்ற மக்களால் அவர்கள் நிந்திக்கப்பட்டு பாத தெய்வத்தை வழங்குகிறார். இதனால் யாவே கடவுளிலிருந்து அவர் புறக்கணிக்கப்படுகிறார். அரசன் புறக்கணிக்கப்பட்டு புறக்கணிக்கப்படுகிறார். ஆனால் யயோதாவுடைய மகன் சக்கரையா என்ன செய்கிறார், அவருடைய தூயாவினால் நிரப்பப்பட்டு யோவாஸ் அரசனிடம் வந்து சொல்கிறார், நீர் என்று பாவ தெய்வத்தை வழிபடுவது முறையல்ல என்று சொல்கின்ற பொழுது யோவாசை அரசன் என்ன செய்கின்றார், சக்கரையாவை கொன்று போடுகிறார். கொன்று போட்ட பிறகு யோவாஸ் அரசன் சீரியா நாட்டில் கொன்று போட்டதினால் ஆண்டவராகிய கடவுள் சிறையின் பொழுது சீரியா நாட்டுக்கு அடிமைப்படுத்தி அவனை தோல்வி வர செய்கிறார் பலமுறை என்று சொல்லப்படுகிற ஒரு வாசம். பிரியமானவர்களே, யாவே கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வழிபட்ட அவர் மீண்டுமாக பாகல் தெய்வத்துக்கு வழிபடுகிறார். இதே நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட கிறிஸ்துவை நாம் பின்பற்றிடம் சொல்லிவிட்டு மற்றும் மாய மந்திரங்களில் நாம் அடிபட்டு நம்பிக்கை கொள்கிறோமே, அதுதான் நான் சொல்வார். கட்டுகளை செய்வது, மற்றவர்களுக்கு பராமரிப்பது, முட்டை போச்சு வைப்பது மற்றும் மாந்திரிகம் செய்வது, இவற்றையெல்லாம் அதில் நம்பிக்கை கொள்கிறோம். எப்படி கொள்கிறோம், 20,000 30,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த குடும்பம் அழிய வேண்டும் என்று மந்திரங்கட்டு போட்டு செய்கிறோம். ஆனால் கோவிலுக்கு வந்து 10 ரூபா உண்டி போட்டு ஆண்டவரே வேண்டும். நம்முடைய மனநிலை பாரு. ஆனால் உண்மையான தேர்வு நம்பிக்கை கொள்கின்றது ஆண்டவராக கடவுள் நம்மை உண்மையாகவே நம்பிக்கை கொள்ள அழைக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த 2 இடத்திற்கும் போராட்டம் நடக்கின்ற ஒரு வாழ்வு தான் வாழ்கிறோம். ஒரு நன்மைக்கா அல்லது தீமைக்கா, இன்பத்திற்கா துன்பத்திற்கா, இருளுக்கா பகலுக்கா என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இருளுக்கா ஒளிக்கா என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே நம்முடைய வாழ்க்கையானது ஒரே ஆண்டவராகிய கடவுள் ஒருவரை, அவரை மட்டுமே வழிபடுவோம் என்று யோசுவா 24ஆம் அதிகாரம் 24 வசனம் சொல்லப்படுகிறது. இந்த மக்கள் யோசுவாவிடம் சொல்லுகிறார்கள், நாம் யாவை மட்டும் வழிபடுவோம், அவர் மட்டுமே கீழ்ப்படிவோம் என்று சொல்வார். அதே போல நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவதாக மாற வேண்டும். இரண்டாவதாக, நாளை பற்றி கவலை வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நாளை பற்றி கவலை வேண்டாம். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது என்னுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு நாம் உயர்த்த வேண்டும், எப்படி கொண்டு போக வேண்டும் என்று அதையே நம்முடைய நினைவுகளில் கவலைப்பட்டு கொண்டுதான் வாழ்க்கையை நடத்துகின்றோம். இதனால் பல்வேறு வியாதிகளும், பல்வேறு துன்பங்களும், பல்வேறு துயரங்களும், ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கை நாம் நாடி செல்வதற்குரிய நாம் கடவுளை நம்ம பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை கிடையாது. எப்பொழுது நாம் கவலை கொள்கின்றோமோ அவரிடம் இறை நம்பிக்கை இல்லை என்றுதான் அர்த்தம். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமே கவலையை விட்டுவிட்டு ஆண்டவரை நம்புவார். அவர் என்னை பார்த்துக் கொள்வார். உதாரணத்துக்கு சொல்லுவானால், அடுத்த மாதம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும் இல்லை, இப்பிலிருந்தே நைட்டு ஃபுல்லாக நினைச்சு உதவி பண்ணுவாங்க. கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற கிடையாது. ஆனால் அன்றன்று உள்ள தேவையை, அன்றன்று உள்ள கொடுக்கின்ற தேவன், வரங்களை கொடுக்கின்ற தேவனிடம் முழுமையான நம்பிக்கை, எவ்வாறு இந்த ஜப்பானியர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு முழுமையான நம்பிக்கை வைத்து மாயன், அதே போல நாம் அந்த முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இந்த கவலையிலிருந்து விடுபடலாம். கவலையை நமக்கு தூக்கி வைத்துக் கொள்கின்ற பொழுது இன்றைய கவலை உங்களோடு போகும், நாளை கவலை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்ற தன்மையை நாம் விட்டுவிடுகின்ற பொழுது நாம் அந்த ஒரு கடவுள் இந்த வாழ்க்கையிலே உறுதியோடு இருக்கலாம். இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். எனவே நாம் கவலையை சுமந்து கொண்டு போகும்போதெல்லாம் கவலையை நமக்கு வாட்டி வதைக்கும், வியாதிகளை கொண்டு வரும் பல்வேறு இன்னல்களோடு கூட ஒவ்வொரு நாளும் கவலை இல்லாமல் ஆண்டவர் எனக்கு இருக்கின்றார், ஆண்டவர் எனக்கு பராமரிப்பார், அவரே எனக்கு வழிகாட்டுவார், இதோ அவருடைய திருவிழப்படி என்னுடைய வாழ்க்கை ஒப்புக்கொடுக்கின்றேன் என்று முழுமையான
நிறைவாக இருக்கும். எனவே நிறைவாக இருக்கும். எனவே இன்றைய கவலை இன்றையோடு போகட்டும், நாளைய கவலை அவர் பார்த்துக்கொள்ள வேண்டும். தன்மையினை இறைவன் இன்றைய வாசகம் முழுவதுமே நாம் இறைவனுக்கு அடிபடைந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கையுடன் வாழ இறைவனை வேண்டி மன்றாடுவோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமான உம் இரத்தத்தால், பரிசுத்தமான உம் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கி விடும், பரிசுத்தமாக்கி விடும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளோடு கொடுமானபடி நம்முடைய தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவனை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாய் நினைவில் கொண்டாடினான் உம்மை வேண்டுகின்றோம். இவரையும் காணிக்கும் எல்லையற்றையா உமக்கு நிலையான நிலையாக மாறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி. அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையிடம் புனித அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாம் நம்மை வியப்புக்குரியவை என அறிக்கையிடுவதும் மிகவும் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவோம் என்று அவருடைய நன்றி கடந்த முழுவதையார் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். இரண்டின் உலகிற்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்பட கொண்டுள்ளீர். சிறப்பாக மடியாரின் தாழ்நிலை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காணலாம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரண்டு பெருக்கை எல்லா காலங்களையும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உம் ஆண்மை வானத்தூர நீங்கள் வழிபடுகின்றனர். உம் திருமுனை காலத்தில் வருகின்றனர். அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறங்கி புகழ்ந்த அக்கறைப்புடன் பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர்
அவனுமே இரவுகளோடு அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சேரலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் போது வாழ்வதற்கு மாற்றத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணத்துக்கு ஊழியருடைய தமிழுடைய ஏற்றுக்கொடிய நிலைக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவிய திருவை எனக்கு உத்தரடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய பீட்டர் மற்றும் துணையாயர்கள் எல்லா திருநிலையில ஆகியவரோடு திருவை அன்பு நிறைவு செய்துள்ளது. நீரின்றி உடனிருந்து அழைத்துக் கொண்ட அன்டோனியாவில் என்னும் அடியாரின் உத்தரடும் உம் திருமகனோடு அவர் இறைப்பில் நீக்கப்பட்ட இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தார்கள். மேல் உயிர்த்தில் இதோடு எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் இணைப்போதும் திருமுக ஒளியில் ஏற்றார்கள். எங்கள் அனைவரும் மீதும் இறக்கமாயும் கடவுளின் கண்ணித்தாயும் மரியாதை கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் முகமுதலாய்ந்தவராகிய அனைவரும் நம் நிலைவாயும் அவர்கள் தகுதி பெற்று இந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்று மரணம் கொண்டாடும். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறைவனுக்கு பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையான செல்வதை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனிவுடன் உண்டாடும். ஒரு இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது பெற்று யாரொரு கலக்கமும் இன்றி நலமாயிருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்க திருத்துவதற்கு வந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்ராவின் நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்திற்கு ஏற்பட்ட அமைதியை ஒத்துழைத்திருப்பீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். அவருடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இரணின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் தூடலும் திறக்கும் நமக்கு பார்த்து நிறைவாக அளிப்பதாக. ஆமென்.
ஆண்டவரே, திருமணுடைய தாயினுடைய கொண்டாட நாம் நிலையான மீட்பு கொண்டவர் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் முதலுடைய நிறைவான ஆட்சியும் நாம் மீட்பின் தொடர் வளர்ச்சியை பின்தொடர செய்வீர்.